ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திங்ஸ் கேர்ள்ஸ் டூ ஒன்லி வென் தே லவ் யூ. லவ்வுக்கும் லைக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம சொல்லுவோம், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது வேறு, எனக்கு அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன்னு சொல்கிறது வேறு. காதல் இருக்கும்போது செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும், இந்த லைக் இருக்கும்போது செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த லவ் இருந்தால் ஒரு பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ், அவளோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே இதில் நான் ஆல்ரெடி பார்ட் 1 பண்ணியிருக்கேன், இது வந்து பார்ட் 2. ஃபஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டார்க்கர் டஃப் டேஸில் வந்து உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்போ உங்கள் கூட இருந்தாங்களோ இல்லையோ, உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது, ஒரு சோகமான நிலையில் நீங்கள் இருக்கீங்க, அது வந்து ஒரு ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பர்சனலாக ஒரு லாஸ் இருந்தாலும் சரி, ரொம்ப சோகமாக இருக்கீங்க, ரொம்ப டவுனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் அப்படியே அதுலேருந்து மீண்டு வர வரைக்கும் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்களே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நம்பிக்கை இழந்திருப்பீங்க, ஆனால் அவங்க இருந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நீங்கள் அப்படியே மேலே டாப்பில் வர வரைக்கும் கூடயே இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட பெட்டர் ஹாஃப் வந்து நீங்கள் தான். ஸோ உங்களை பற்றி மைன்யூட்டாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும், எல்லாமே உங்களை சார்ந்து இருக்கும். ஏன்னா அவங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேட்பாங்க. அது கேட்குறதுனால நீங்கள் ரொம்ப வந்து அப்படியே டென்ஷன் ஆகிடாதீங்க, என்ன இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படின்னு டென்ஷன் ஆகிடாதீங்க. அதுக்கு பின்னாடி இதுதான் அந்த விஷயம். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கும்பலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல கிண்டல் பண்ண மாட்டாங்க. எல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா உங்களை வந்து அந்த இடத்துல விட்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் ரைட்டு அப்படின்னு சொல்லி தலையாட்டுவாங்க. ஏன்னா மித்தவங்ககிட்ட உங்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தனியாக இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து ஒரு குரூப்பில் இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து யாரும் வந்து இன்னொரு அவங்களோட ஜோடியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களாம் மூணாவது மனுஷங்க, ஆனால் அவர் தான் என்னோட பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த சைன் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாலாவது சாக்ரிஃபைஸ். நிறையா தியாகங்கள் பண்ணுவாங்க. தியாகம் அப்படின்னா வந்து அது நிறையா ப்ரிஸ்பெக்டிவில் நம்ம சொல்லலாம். தூக்கத்தை தியாகம் பண்ணுறதா இருக்கும், நம்மளுக்காக வந்து பணத்தை வந்து கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. பணத்தை செலவு பண்ணுறதுனா என்ன, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அவங்களோட பணத்தை கொடுத்து நம்மளுக்கு உதவுறது. நம்மளுக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை நம்மளால் முடிக்க முடியல அப்படின்னா அவங்களோட டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்காக வந்து ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுப்பாங்க. இது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க டைமை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்காக வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அதனால் சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வந்து காதலில் மட்டும்தான் நடக்கும். இந்த லைக் இருக்கும்போது இந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் நடக்காது, பார்த்துக்கோங்க. காதலில் மட்டும்தான் இது மாதிரி சாக்ரிஃபைசஸ் நடக்கும். அஞ்சாவது விஷயம், நீங்கள் தான் வந்து அவங்களோட டாப் ப்ரையாரிட்டி. டாப் ப்ரையாரிட்டினா என்ன? அவங்க ஒர்க்கு, அவங்களோட ஸ்டடீஸ், அவங்க பேரண்ட்ஸ். ஓகே, ஒர்க்கிங் உமன் அப்படின்னா ஒர்க்கு, ஸ்டடிங்னா ஸ்டடீஸு. ஆனால் அதையும் டாப் எது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ். அப்புறம் இந்த ஒர்க்கு ஸ்டடீஸுக்கு அடுத்து நீங்கள் தான் அவங்களோட டாப் ப்ரையாரிட்டி பார்த்துக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னதான் ஒரு பெரிய பிளான் வச்சுருந்தாலுமே உங்கள்கிட்ட கேட்காம அந்த இதுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிளானாகவே இருக்கும், ஆனாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, ஹே நாங்கள் போட்டுமா அப்படின்னு கேட்டு போவாங்க. ஏன்னா அதை விட நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, ஏன்னா அந்த பிளானில் வந்து உங்கள் கூட அந்த பொண்ணு இருக்க முடியும். ஸோ இது மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. எந்த ஒர்க் இருந்தாலுமே உங்களுக்கு தான் டாப் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.